மக்களே வணக்கம். இப்பதான் ஒரு சுட சுட தகவல் ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் நம்ம அப்பவே நோட் பண்ணோம். திரும்பவும் செக் பண்ணி போட்டு தான் இந்த தகவலை நான் உங்ககிட்ட சொல்றேன். வேணும்னா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். எத்தனை பேர் மக்களை நேற்று நோட் பண்ணீங்க? இரவு 1 மணியில இருந்து காலை ஒரு 4:30 வரைக்கும், இந்தியா நேரம் 4:30 வரைக்கும் எத்தனை மியூட் நம்மளுடைய பிக் பாஸ் போட்டாங்க அப்படின்றத நீங்க பாருங்க. நான் நோட் பண்ண வரைக்கும் இந்த சாண்ட்ரா, அப்புறம் திவ்யா, பிரஜின், இந்த விஜய் பார்வதி, அதாவது நம்ம ரவீந்திர சார் அவர்கள் ஸ்டைல சொல்லணும் அப்படின்னா ஊர்கிழவி, தாய்க்கிழவி, பேய்க்கிழவி, அடுத்தது நான் என்னது, அப்புறம் இதுகளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு என்ன சொல்லலாம், ஊர்கிழவன் பிரஜித், சரிங்களா? இந்த 4மே சேர்ந்து அந்த ஜெயிலுக்குள்ள போனதே ஒரு 4:10க்கு அப்புறம் தான், அதிகாலை. அதுக்கு முதல் அதுகள் பண்ண கேவலங்கள், குப்பைகள், எச்சத்தனமான விடயங்களை பத்தி எல்லாம் நம்ம ஒரு டீட்டெயிலா வீடியோ இதற்கு முதல் போட்டிருக்கோம். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஸோ அப்போ அப்படி இருக்கைக்குள்ள இந்த ஜெயிலில் இருக்கைக்குள்ள பாத்தீங்கன்னா 2 தடவை மியூட் பண்ணப்பட்டது. ஒன்று இந்த விஜய் பார்வதி திவாகர் வர்சஸ் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் விடயத்தில் வரைக்குள்ள சேது அண்ணாவை பத்தி தப்பான வார்த்தை பேசியிருக்கு, சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சாண்ட்ரா, இந்த சாண்ட்ரான்றது கனி அவர்களை பத்தி தப்பா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. அதை அப்படியே மியூட் பண்ணிட்டாங்க, சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் இந்த திவ்யா நாடகம் ஒன்று போடும் பாத்ரூம்குள்ள அழுகிற மாதிரி, கேவலத்தின் உச்சம். அது புகைப்பிடித்தலுக்குள்ள ரூமுக்குள்ள போகுது, ரெண்டும் போகுது, வேற நிறைய விடயங்கள் வெளியில வருது. அப்ப அப்படி நிறைய அசிங்கங்கள் பண்ணுது. அப்படி இருக்கக்குள்ள விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் அழைக்க போகல, அப்ப ஒரு மியூட் போடப்படும். விக்கல்ஸ் விக்ரம் அவர்களை பார்த்து அந்த கெட்ட வார்த்தையை இந்த சாண்ட்ரா என்ற அசிங்கம் யூஸ் பண்ணியிருக்கு. அடுத்தது வியானா கிட்ட இந்த பிரஜின் ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கான், அதுவும் மியூட் பண்ணப்பட்டிருக்கு. அதை தாண்டி இறக்கிடுவேன், செஞ்சிருவேன், முடிச்சிருவேன் அப்படின்றது எக்கச்சக்கமான அசிங்கமான வார்த்தை பிரயோகங்கள் ஒரு நாள் ஓவர் நைட்டிலேயே இந்த 4 தருதலைகளுமே பண்ணியிருக்கு, தற்கொலை கூட்டங்களும் பண்ணியிருக்கு, சரிங்களா? இதெல்லாம் யார் காரணம் அப்படின்னா சந்தேகமே வேணாம், நம்மளுடைய விஜய் சேதுபதி அண்ணாதான். ஒரு ஸ்கூல்ல மாணவனுக்கு அறிவில்லை அப்படின்னா ஆசிரியர் தான் பொறுப்பு. ஒரு பாடசாலையில ஆசிரியர்கள் சரியில்லைன்னா பிரின்சிபல் தான் பொறுப்பு, சரியா? சோ அப்ப இங்க இவனுங்களை ஊக்குவித்ததே விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள். போன வாரம் விஜய் சேதுபதி அண்ணாவை கூட இந்த பிரஜின், சாண்ட்ரா எல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னா அவங்களோட வீட்டு வேலைக்காரனா தான் பாக்குறாங்க. சேது கிட்ட சொல்வேன், அவன் கிட்ட சொல்வேன், சாண்ட்ரா சொல்றாள், அவளோட வாயில வருது, அவன் கிட்ட சொல்லுவான், அவன் வரட்டு நாளைக்கு அப்படின்னு. யாரு? சேதுபதி அண்ணாவை. சோ ஒட்டுமொத்தமா இது யாரோட மான நாரி போய் கொண்டிருக்குன்னா விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள். நிறைய பேர் கிளிக்கிறாங்க. திவாகர் போன்ற நபர்களிடம் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்க டாக்டர் தானே அப்படின்ற மாதிரி எவ்வளவோ நீங்க கத்துனீங்க. அப்பாவி சபரி கனியவர்களுக்கு தேவையே இல்லாத ஒரு குறும்படம். அந்த அப்பாவிகளை நீங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் பாருங்க. அந்த விட நான் இந்த வாரம் எக்கச்சக்கமா சொல்லிட்டேன். காரணம் என்னன்னா சேது அண்ணா பண்ணது மிகப்பெரிய தவறு. நீங்கெல்லாம் எப்படிப்பட்ட மனிதர்கள் பாருங்க. நீங்க அப்ப இவங்க எப்படிப்பட்ட மனிதர்கள் என்றதுக்கு எத்தனை குறும்படம் சேது அண்ணா போட போறீங்க? இல்ல நீங்க வெளி உலகம் சொல்ற மாதிரி அவங்களுக்கு வேலைக்காரனா, இல்ல சாண்ட்ராக்கு வேலைக்காரனா? நீங்க எங்களுக்கு கவலையா இருக்கு சேது அண்ணா. உழைப்பால் உங்களை ஏதோ வீட்டு வேலைக்காரன் மாதிரியும், உங்களை காலு கீழே இருக்க ஒருத்தன் மாதிரியும் அந்த சாண்ட்ரா நடத்துறாள், பிரஜின் நடத்துறான், திவ்யான்றவள் நடத்துறாள், இந்த விஜய் பார்வதி நடத்துது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அவமானம், சத்தியமா. நீங்க ஒவ்வொரு முறையுமே கோட்டு ஷூட்டு போட்டுட்டு கிளாஸ் போட்டுட்டு ஸ்டைலா வரைக்குள்ள அது என்னதான் இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டிய நபர்கள் இந்த 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 தற்கொலை கூட்டம், இந்த தற்கொலை கூட்டம் செய்யற செயலை இனிமேல் வாயை திறக்காம இருக்கணும். ஆனா இதுகள் என்ன பண்ணுதுன்னா உங்களை மதிக்குதே இல்லை. அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்பாவிகளை தான் தட்டி கேட்குறீங்க. இந்த வீடியோல மக்களே, இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல போட்டியாளர்களை தப்பா பேசி பார்த்துருப்போம். ஆனா இந்த ஒரு நைட்ல மட்டும் ஒருத்தருடைய கேரக்டரை, ஒருத்தருடைய குடும்பத்தை, அவங்களுடைய பிள்ளைகளை மிக தரக்குறைவா பேசினது இதுலதான். அதுல கனி அவர்களுடைய குடும்பத்தை பத்தி, கனி அவர்களுடைய பிள்ளைகளை பத்தி, அடுத்தது விக்கல்ஸ் விக்ரம் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி, சபரிநாதன் அவருடைய கேரக்டரை பத்தி, அவருடைய ஒர்க்கை பத்தி ஓவர் நைட்ல இந்த சாண்ட்ரா, பிரஜின், விஜய் பார்வதி, திவ்யா இந்த 4மே பேசியிருக்கு. அதுவும் எப்ப பேசியிருக்குன்னா பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கை பண்ணல, பிக் பாஸோட ரூல்ஸை மதிக்கல, பிக் பாஸ் ஒரு மேற்பார்வையாளரை வைக்கக்குள்ள அவரை மதிக்கல. ஆனா பிக் பாஸ் கொடுக்குற சாப்பாடு எப்படித்தான் தின்னுதுன்னு தெரியல, எப்படித்தான் பிக் பாஸோட சம்பளம் வாங்குது அப்படின்னு தெரியல. இவ்வளத்துக்கும் சேது அண்ணா அவர்கள் இதுகள் இருக்கைக்குள்ள சொல்லியிருப்பாரு, அரோரா அவர்களுக்கு சொல்லியிருப்பாங்க,
இப்படி உழைக்கிற காசு வந்து கரைஞ்சு போயிடும்னு. அதெல்லாம் இந்த மரமண்டைகள் பார்த்து கொண்டு தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் இதுகள் இப்படி பண்ணுதுன்னா இதுகளுக்கு என்ன மனநோயா, இதுல என்ன பைத்தியமா, இது எங்க இருந்து வந்திருக்குது அப்படின்னு தான் தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விக்கல்ஸ் விக்ரம் அவர்களை பத்தி இந்த சாண்ட்ரான்றது சத்தியமா இது என்ன இந்த ஊர்கிழவி என்று தெரியல மக்களே. அது வந்து சொல்லுது இவன் வந்து உருண்டை, இவன் வந்து பைத்தியம், இவன் எல்லாம் ஒரு ஆளு, இவனுடைய குடும்பம் வந்து ஒரு இக்கட்டான நிலையில வரும், அப்ப நான் வந்து அதை பார்த்து சிரிப்பேன் அப்படின்னு மாதிரி. விக்கல்ஸ் விக்ரம் பிக் பாஸ் கொடுத்த ஒரு பொறுப்பை பண்றாரு, ஒரு கேம் ஷோல அவர் வந்து இருக்காரு. அதுக்கும் இந்த எச்சை வந்து எங்க கனெக்ட் பண்ணுதுன்னு அவரோட குடும்பத்தோட கனெக்ட் பண்ணுது. அப்ப இது எவ்வளவு பெரிய தவறு. அவரோட குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று நடக்குமா, அப்ப இது வந்து சிரிக்குமா. வீடியோ இருக்கு, போய் பாருங்க. வீடியோ இருக்கு, லைவ்ல இருக்கு, பல பேர் ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க பாருங்க. அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு பொம்பளை, இது குடும்ப பொம்பளையா, அது இதுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, உண்மையில இது தாய் தானா இல்ல பேயா அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து சபரி அவர்களை பத்தி. சபரி அவர்களை பத்தி போன வாரம் முதல் வாரத்தில இருந்தே அவருடைய கேரக்டரை பத்தி, அவருடைய ஒர்க்கை பத்தி, எவ்வளவு பைத்தியகார, மெண்டலு சரியில்லை, பார்வை சரியில்லை, அது சரியில்லை, அவனை பார்த்தாலே ஏதோ மாதிரி இருக்கு அப்படின்ற இதுகள் சொல்லிச்சு. நேத்து வந்து அவர் வந்து அந்த மனிதர் இதுகள் ஒரு சக போட்டியாளர் என்ற ரீதியில் அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்துறாரு. அவர் எந்த பாரபட்சமும் பார்க்கல, ஃபேவர்ஸும் பார்க்கல. அப்ப வீட்டில் பிரச்சனை நடக்கிக்குள்ள அந்த மனுஷன் போய் என்னன்னு கேட்டார். அப்ப இதுகளை வந்து அவர் மனுஷனாவே மதிக்கல, மூஞ்சியை கொடுத்து கூட பார்க்கல இந்த நாளும். அப்ப அதுக்கப்புறம் வந்தான் போறான் பாரு, எல்லாம் எங்க உருப்பிட போறான் அப்படின்ற வார்த்தையை சொல்லுது விஜய் பார்வதியும் சாண்ட்ராவும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கனி அவர்களை பத்தி. பாவங்க மக்களை, கனி அவர்களை பத்தி போன வாரத்திலிருந்து கிளவி அது இது அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு வார்த்தை ஒன்று மியூட் பண்ணப்பட்டது. கனி அவர்களுடைய கலரை பத்தி பேசியிருக்காங்க, இந்த சாண்ட்ரா பேசியிருக்கு, கலரை பத்தி பேசியிருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கனி அவர்களுடைய பிள்ளைகள், இவள் ராஜமாதா, வன்மம் பிடித்தவள், இவள் எப்படி பிள்ளைகளை வளர்த்திருப்பாள், இவளோட 2 பிள்ளைகளும் எப்படி வளரும் அப்படின்ற ரீதியில பேசி இருக்குது. இதோட பிள்ளைகள்லாம் தலைகுனிய போகுது. இதோட பிள்ளைகள் சாண்ட்ரா பிரஜினோட பிள்ளைகள்லாம் வெளியில போய்க்குள்ள காரி துப்ப போறாங்க. என்னடா இது கர்மம் பிடிச்ச விளையாட்டு, உங்களோட அப்பா அம்மா காசுக்காக பண்றாங்க அப்படின்னு தான் கேட்க போறாங்க. ஆனா இதுகள் வந்து கனியவர்களுடைய பிள்ளைகளை பத்தி, வளர்ப்பை பத்தி பேசுது. அடுத்தது வியானா அவர்களை பத்தி இந்த பிரஜினன்றவன் செஞ்சிடுவேன், முடிச்சிடுவேன், அவளை என் பக்கத்துல வரவிடாமல் சொல்லுவேன், கண்ணு முன்னால வரவிடாமல் சொல்லு, நான் ஏதாவது பண்ணிடுவேன், என்னடா பண்ணுவேன். சோ அப்ப விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இத்தனை வாரமும் திவாகர் அவர்களை அப்புறம் வேற நபர்களை இதெல்லாம் மாசா பண்ற பேர்ல பண்ணாரு. அப்ப மாசா தான் இருந்தது, ஆனா இப்ப தமாசா இருக்கு பாக்கைக்குள்ள. உங்களை மதிக்கவே இல்லை சேதுவண்ணா, உங்களை அவங்க ஒரு வேலைக்காரன் மாதிரி தான் பாக்குறாங்க. நீங்க என்னெல்லாம் இத்தனை வாரமும் வேற நபர்களுக்கு நீங்க சொன்னீங்களோ, வளர்ப்பை பத்தி பேசக்கூடாது, ஒருத்தருடைய குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது, கலரை பத்தி பேசக்கூடாது, ஜாதியை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அத்தனையும் ஓவர் நைட்ல சபரியை பத்தி, கனியை பத்தி, வியானாவை பத்தி, விக்கல்ஸ் விக்ரமார்களை பத்தி, அவருடைய தொழிலை பத்தி எல்லாம் பேசியிருக்கு. அப்ப இது வந்து இவங்க யாரை அவமானப்படுத்துறாங்கன்னா விஜய் சேதுபதி அப்படின்ற ஒருத்தர், விஜய் சேதுபதி என்ற ஒருத்தரை அவங்க மதிக்கவே இல்லை. ஏன்னா இந்த சாண்ட்ரா பிரஜினை பொறுத்த வரைக்கும் சேது அவர்களை பார்க்கக்குள்ள அவங்களுக்கு பொறாம தான் இருக்கே தவிர மரியாதையோ நட்போ இல்லை. கவின் அவர்கள் வரைக்குள்ளேயே சாண்ட்ராவோட பிரஜினோட மூஞ்சியை பார்த்தா தெரியும், அண்ட் திவ்யாவோட விஜய் பார்வதி இந்த நாளோட மூஞ்சியை பார்த்தாலே தெரியும். அவனுங்களுக்கு வன்மத்தில் அப்படியே நெருப்பு பொங்குது. அப்போ சேதுவண்ணா அப்பதான் எப்படி இருக்கும், சேதுவண்ணா அவர்கள் நடிக்க வரைக்குள்ள பிரஜின் டொப்ல இருக்காரு. ஆனா இப்போ சேதுவண்ணா நடத்துற ஷோல பிரஜின் கண்டஸ்டன்டா இருக்காரு, சேதுவண்ணா டாப் 5 நடிகர்களுக்குள்ள இருக்காருன்னா இவனுங்க எவ்வளவு தூரம் வன்மத்தில் இருப்பாங்க சேதுவண்ணா மேல. இதை நான் பிரஜின் சாண்டாட மூஞ்சிக்கு நேரம் பார்த்து கூட நான் கேட்பேன், அதுகளுக்கு ஏன் மூஞ்சியை பார்க்க தைரியம் இருக்கான்னு தெரியல. எவ்வளவு பெரிய கேவலமான ஜென்மங்கள். ஆனா இந்த நாளுக்கும் பிரஜின், சாண்ட்ரா, விஜய் பார்வதி, அப்புறம் வந்து திவ்யா அவங்களோட சேர்த்து நான் அந்த காமருடனையும் சேர்த்துக்கிறேன். இப்படியான நபர்களுக்கு ஒரு கூட்டம் உண்மையில சப்போர்ட் பண்ணும்னா அதுகள் ஏதோ தப்பான முறையில் பிறந்த கூட்டம் தான், வளர்ப்பு சரியில்லாத கூட்டம், சோத்துக்கு பதிலாக வேற ஏதோ தின்ற கூட்டம். மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.